தேசிய அளவில் வந்து பாரதிய ஜனதாவுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா சார்? அது பெட்ரோல் டீசல் விலை உயர்வாக இருக்கட்டும் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த விலைய ஜிஎஸ்டி வரி பிரச்சனைகள் இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஆனால் இந்த 10 ஆண்டு காலத்தில் பிஜேபிக்கு கடந்த தேர்தலில் இந்த தேர்தலில் எண்ணிக்கை கூடும் என்ற எதிர்பார்ப்பு எப்படி சார் வருது அவங்களுக்கு? அதாவது மோடிக்கு இணையாட்டு ஒரு பிரதமர் அங்க முன்னிறுத்தப்படலை. மோடி வந்து தேசபக்திங்கிற அடிப்படையில் அல்ட்ரா நேஷனலிசம் ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில் வந்து அவர் வந்து அதில் முன்னிலை வைக்கிறத வந்து நிறுவுகிறார். அடுத்தபடியா உலகம் இந்தியாவை நம்பி இருக்கிறது, இந்தியா உலக நாடுகளை நம்பி இல்லைங்கிற ஒரு கோஷத்தை பாஜகவால நிலைநாட்ட முடியும்னு அவங்க முன்வைக்கிறாங்க. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், எதிர்கட்சிகளோட ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்ல முடியாத ஒரு தன்மை, ராம் டெம்பிள் அந்த அவங்களோட வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறது, சிஏஏ 370, இப்படி அவங்களுடைய சாதனைகள், அதாவது அவங்க தேர்தல் அறிக்கையில் அவங்க வாக்காளர்களுக்கு அவங்க கொடுத்த சாதனை, சோசியல் இன்ஜினியரிங், இந்து கன்சால்டேஷன், இப்படி பல அம்சங்கள்ல அவங்க அந்த இதை அச்சீவ் பண்ண முடியும்னு அவங்க கருதுறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த விருதுகள் அறிவிப்பு என்பது வந்து இது ஒரு இந்த தேர்தலை ஒட்டி அறிவித்தது வந்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் பின்னர் அதற்கு அடுத்த நாளே இந்த கூட்டணிகள் வந்து கலைந்தது பீகாரிலும் பார்த்தோம், உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் இந்த ராஷ்டிரிய லோக்தள் சரண் சிங்குக்கு அறிவித்ததற்கு பிறகு இந்த கூட்டணிகளின் இது மாறியது. இதே போல பல்வேறு விதமான சோதனைகள், அமலாக்கத்துறை சோதனை மற்றும் வருமான வரித்துறை சோதனை உள்ளிட்ட பல்வேறு சோதனைகளுக்கு அப்புறமும் இது போன்ற கட்சிகளின் நிலைப்பாடுகள் மாறியதையும் பார்த்தோம். இந்த கட்சிகள் உடைப்பது மற்றும் அந்த சோசியல் இன்ஜினியரிங் நீங்கள் குறிப்பிடுவது போல அந்த சமூக பங்கீட்டை அவர்கள் முறையாக அளிப்பது ஆகியவற்றின் மூலமாக கடந்த 10 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தல் வியூகத்தையே அவர்கள் ஒரு முழுமையான ஒரு கார்ப்பரேட் நிறுவன மயமாக்கி இருக்கிறார்கள். இதற்கு ஈடு கொடுத்து காங்கிரஸ் கட்சி நாடு முழுவதும் அந்த கூட்டணிகளை தக்க வைப்பது மற்றும் அந்த இருக்கிற எம்எல்ஏக்கள் எம்பிக்களை தக்க வைப்பது, கூட்டணி கட்சிகளை உடைக்காமல் பாதுகாப்பது ஆகியவற்றையும் மற்ற கட்சிகள் அனைத்தும் ஒரு தோல்வியடையக்கூடிய சூழ்நிலை. சார் உங்களுக்கு கேட்குதா சார்? ரவீந்திரன் சாமி சார் கேட்குது? இத்தகைய சூழ்நிலையில இந்த இந்திய கூட்டணியால பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கடுமையான போட்டியை இந்த தேர்தலில் வழங்க முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? அதுக்கு சிரமமான விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா பாஜக பொறுத்தளவுல அவங்க வந்து சான்ஸ் எடுக்க கூடாதுங்கிற புள்ளியில தான் வந்து இவரு அஜித் சிங்கோட பார்ட்டி ஆர்எல்டியை வந்து அவங்க வந்து கூட்டணியில் சேர்த்திருக்காங்க. சரண் சிங்க்கு பாரத ரத்னா வழங்கியதும் வெஸ்டர்ன் யூபியில் செல்வாக்கான ஜாட் பார்ட்டி வந்து ஜெயந்த் சௌத்ரியோட ஆர்எல்டி வந்து அவங்க கூட கூட்டணியில் சேர்ந்திருக்குது. அதே மாதிரி கர்பூரி தாகூருக்கு பாரத ரத்னா வழங்கினதும் நிதிஷ்குமார் அவங்ககிட்ட கூட்டணியில் சேர்ந்திருக்காங்க. காரணம் என்னன்னா அவங்க எந்த வகையில இதை பாக்குறாங்கன்னா, நமக்கு அர்த்மெட்டிக்கும் வரணும், மோடி பிரதமருங்கிற அந்த கெமிஸ்ட்ரியும் சரியா வரணும். ஒருவேளை அர்த்மெட்டிக் வீக்கா இருந்தது, பீகார் வந்து மகா கர்பந்தன்ல சீட்டு அடிபற்றக்கூடாதுங்கிறதுல அவங்க அந்த எச்சரிக்கை உணர்வுல நிதிஷ்குமாரையும் சேர்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி வெஸ்டர்ன் யூபியில ஜாட்டு யாதவ் முஸ்லீம் எல்லாம் ஒன்றிணைந்தா சில சீட்டுகள் அடிபட்டு போகுங்கிற அச்சம் வரும்போது அந்த சீட்டுகளை வந்து ஜெயந்த் சௌத்ரிக்கு ஆர்எல்டி ஜாட் பார்ட்டிக்கு சரண் சிங்ஜிக்கு வந்து பாரத ரத்னா கொடுத்து அவரையே கூட்டணியில் சேர்க்கக்கூடிய ஒரு வீகத்தை கடைபிடிச்சிருக்காங்க. அதே போல வந்து ஓல்டு மைசூர் ரீஜன்ல ஜேடிஎஸ் இல்லைன்னா பாதிக்கும், ஜேடிஎஸ் மீண்டும் காங்கிரஸ் கூட இணைஞ்சா பாதிக்கிற தோற்றத்தில் ஜேடிஎஸ் அவங்க சேர்த்திருக்காங்க. இதெல்லாம் அவங்க ஸ்வீப் பண்ண இடம் என்றாலும் அவங்க 19 தாண்டி 24 வரும்போது வந்து தோல்வியை ஒத்துக்கிட்டு ஆட்களை சேர்க்கிறாங்கன்னு விமர்சனம் வந்தாலும் பரவாயில்ல, சான்ஸ் எடுக்காண்டாம், மேக்சிமம் சேஃபர் சைட் பிளே பண்ணுவோம். எந்த சூழ்நிலையிலும் சோனியா காந்தி குடும்பத்தின் கையில அதிகாரம் சிறிதளவு கூட பெயரக்கூடாதுங்கிறதுல மிக கவனமா செயல்படுறாங்க.